ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஏழு கிச்சனை செய்ய போகிற ரெசிபி கருவேப்பிலை சாதம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. அதுக்கான பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணலாம் பார்த்துடலாம். இந்த கருவேப்பிலையில் விட்டமின் ஏ, பி, அது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வை நீக்கி கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய எல்லா விதமான நற்குணங்களும் இருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையை வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதே மாதிரி பேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போது அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இது கூட 5 பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே அரைப்பத்தை தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலை பேஸ்ட் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா தேங்காயை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க, வாசனை நல்லாயிருக்கும். லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. 3/4 டீஸ்பூன் பவுடர் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்ச சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை இது கூட ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணி சாதம் பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொடுங்க. ரத்த விருத்திக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி இது. இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு 3 டீஸ்பூன் ஆயிலில் தாளிப்புக்காக கொஞ்சம் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை, 2 டீஸ்பூன் அளவுக்கு கேஷ்யூ நட்ஸ் நம்மளுடைய இஷ்டம்தான். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே மிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவு சாதம் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சாதம் ரெடி. இந்த பேஸ்ட்டை உடனே சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா தேங்காயை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் அதிகமாக விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா 2-3 டேஸ் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். குறிப்பாக ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. டைம் மிச்சம், அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரிச்சான இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் செஞ்சுக்க மறக்காமல் ஏழு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.